பொதுத்தமிழ் படிக்கும் மாணவர்களே, தமிழை வெல்லும். இந்த கொஸ்டின் பாருங்க. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றியலுகரம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, தனக்குரிய ஓசையிலிருந்து குறுகி ஒலிக்கும் உகரமே குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம். தனக்குரிய ஓசையில் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. இறுதி, அதாவது வல்லின உயிர்மை எழுத்துக்கள் கு சு டு து பூ ரு அப்படிங்கிற வல்லின உயிர்மை எழுத்துக்கள் இறுதியில் வந்தால் அதைத்தான் நம்ம குற்றியலுகர சொற்கள் அப்படின்னு சொல்றோம். குற்றியலுகரம் மொத்தம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. 1 நெடில் தொடர், 2 ஆயுத தொடர், 3 உயிர் தொடர், 4 வன் தொடர், 5 மென் தொடர், 6 இடைத்தொடர். அப்போ இறுதியில் கு சு டு து பூ ரு இந்த வல்லின உயிர்மை எழுத்துக்கள் இறுதியில் வரக்கூடிய சொற்கள் இருந்தால் அது குற்றியலுகர சொற்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கணும். அது 1 இந்த வல்லின உயிர்மை எழுத்துக்கள் இருக்கணும். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சொல் ஒரு நெடில் எழுத்தாக இருக்க வேண்டும். ஆடு அப்படிங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம். இதே மாதிரி ஆயுத தொடர் அப்படிங்கிறது இந்த 6 எழுத்துக்களுக்கு முன்னால ஒரு ஆயுத எழுத்து இடம் பெற்றால் அது ஆயுத தொடர். உயிர் தொடர் அப்படிங்கும் போது இந்த 6 எழுத்துக்களுக்கு முன்னால ஒரு உயிர்மை எழுத்து இடம் பெற்றால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம். வன் தொடர் அப்படிங்கிறது இந்த 6 எழுத்துக்களுக்கு முன்னால ஒரு வல்லின மெய்யெழுத்துக்கள் இடம் பெற்றால் வன் தொடர். அதே மாதிரி மெல்லின மெய்யெழுத்துக்கள் இடம் பெற்றால் அது மென் தொடர். இடைத்தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையின மெய்யெழுத்துக்கள் இடம் பெற்றால் அது இடைத்தொடர் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சார்பு, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடையின மெல்லின இடைத்தொடர் குற்றியலுகரங்கள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூ அப்படிங்கிறது ஒரு குசுடு துப்புருள்ள ஒரு எழுத்தாக வருது. இதுக்கு முன்னால இருக்கக்கூடியது இர் அப்படிங்கிறது ஒரு இடையின மெய்யெழுத்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது தூ அப்படிங்கிறது ஒரு குற்றியலுகர வல்லின உயிர்மை எழுத்து. இதுக்கு முன்னால இருக்கக்கூடியது இந்த அப்படிங்கிறது ஒரு மெல்லின மெய்யெழுத்து. அடுத்து பாத்தீங்கன்னா கக்சு அப்படிங்கிறது சூ அப்படிங்கிறது ஒரு குற்றியலுகர சொல். அதற்கு முன்னால் ஆயுத எழுத்து இடம்பெறுவது. அதனால இது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் சொல்றோம். அப்போ சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசு. இது ஒரு முற்றியலுகர சொல். நன்றி.